ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய்க்கு செம்மையாக கோவம் வருது நம்ம காவேரி மேலே. உடனே கை நீட்டிட்டாரு. உடனே வெண்ணிலா என்ன பண்ணுற, அதுவும் கன்சிவாக இருக்கப்போ மனைவியை போய் கை நீட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் எவ்வளோ நெகட்டிவிட்டி வரும். அந்த பொண்ணு அதையும் தாங்கிக்கிட்டு உனக்காக எல்லா முடிவும் எடுத்திருக்கு, ஆனால் நீ ஏன் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கலன்றாங்க. இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க விஜய். அவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாக மதிக்கிறீங்களா? நான் வந்து உன்னை விட்டுட்டு வேறு பொண்ணோட போயிடுவேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கோவப்படுறாரு. அவங்க ஆர்வ கோளாறுல அவசரத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தான் விஜய். ஆனால் பொறுமையாக சொல்லிக் கொடுங்க, எந்த டைமில் எப்படி பேசணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தயவு செய்து மாறுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதோ நீங்கள் எல்லார் மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா என்னாடி அவன் வெண்ணிலா டாட்டா பை பை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து 500 நீ எங்கேயோ போய் தொலைன்னு சொல்லிட்டு கிளம்பி அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நாளைக்கு வந்து எப்படியும் விஜய் பேச போகிறாரு. நம்ம வந்து நம்ம அம்மா வீட்டை விட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கனவு கோட்டையை கட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அம்மா கிட்ட வந்து எப்படி பேசுவார், பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இமேஜின் பண்ணிட்டாங்க போல. என்னையா அங்கே நடக்குதுன்னு பார்த்தா, அதாவது நம்ம விஜய் வந்து நின்னோடனே காவேரியோட அம்மாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. மீண்டும் மீண்டுமா, ஐயோயோ இவன்ட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மாமியார், அதாவது மருமகன் டார்ச்சல் என்னன்னு சொல்லிட்டு மாமியாருக்கு காமிக்கணும் விஜய். நீங்கள் அதாவது காலில் விழுந்தாவது கதறியாவது எப்படியாவது உங்கள் பொண்டாட்டி நீங்கள் கூட்டிகிட்டு போயிடணும். அது அந்த இடத்துல நிற்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் எப்படியோ ஒரு வழியாக பஞ்சாயத்தை முடிச்சாச்சுப்பா, நம்ம கிளம்பலாமாப்பான்னு சொல்லிட்டு வெண்ணிலா எனக்கு என்னன்னு கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலா டாபிக் வராதுன்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதாவது கொண்டு வந்தால் தான். நம்ம குமரனும் கங்காவும் ஒரு பக்கத்து ஊர் சுற்றி பக்கம் என்ஜாய் பண்ண கிளம்பிட்டாங்க. அடப்பாவிகளா, நம்ம இல்லையேன்ற ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரியுது. யாருமே இல்லைன்னா அந்த ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. இதுதாங்க ரியல் லைஃபு. ரியலுக்கு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க டியூயட்லாம் ஆட ஆரம்பிச்சாங்க. அதாவது கனவு கோட்டையில் வேறு லெவலில் இவங்க டியூயட் ஆடுறாங்க. வீக்கா ஃபேன்ஸுக்குலாம் வேறு லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.